பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு மூணாவது பொக்கிஷம் பிள்ளைகளுக்கு நாம் சேர்த்து வைக்க வேண்டிய காரியம் என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்தை சொல்லுகிறது, ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவ்விசுவாசியிலும் கெட்டவனுமாய் இருப்பான். வேதத்துல ஆண்டு சொல்லுகிறார். அதாவது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்துல முதல் ஆசீர்வாதம் குடும்பம் இல்லையா? அப்படிப்பட்ட குடும்பத்தை நாம் விசாரிக்கணும் அப்படின்றத ஆண்டவருடைய கட்டளை. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க நல்லா உழைக்கிறோம், பயங்கரமா பிசினஸ் பண்றோம், ஆனா குடும்பத்தை கனம் பண்றது கிடையாது, விசாரிப்பது கிடையாது. முதல்ல குடும்பத்துக்குள்ள கனம் கொடுக்கணும். அதாவது நம்ம வெளியில போயிட்டு வரோம், மனைவி வீட்டுல இருக்கிறாங்க, இந்த மனைவியின் இடத்துல கொஞ்ச நேரமாவது நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண கத்துக்கொள்ள வேண்டும். நல்ல கனம் கொடுங்க. பிள்ளைங்க முன்னாடி மனைவிய வாடி போடி அப்படின்னு கெட்ட வார்த்தை பேசுறதோ இல்ல அடிக்கிறதோ உதைக்கிறதோ கனம் கொடுக்காம இருந்தோம் அப்படின்னா பிள்ளைகள் அதை பார்த்து வளர்கிறார்கள். அதையே பிள்ளைகள் என்ன செய்வாங்க, அடுத்தது அவங்க வாழ்க்கையில